ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சலுக்கு யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ் நம்மளுக்கு லைன் எப்படி கொடுக்கலாம், எந்த முறையில் கொடுக்கலாம் எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. நானும் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டார் கம்பெனி. ஆனால் நிறைய பேருக்கு லைன் எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. இந்த எல்ஐ எண்ணெய் விட்டுது மீதி லைனில் கேன் லைன் கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகுனா உள்ள கெப்பாசிட்டிலாம் போயிடும். உங்கள் லைன் மாற்றி கொடுத்தோமா ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ நான் 3 மைனஸ் 3 ப்ளஸ்லேருந்து ஏதோ ஒன்று கொடுக்கலாமா, இல்லை 3 நான் எடுத்து 3 கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லூப்பிங் பண்ணி 3 மைனஸையும் ஒன்று சேர்த்தி 3 ப்ளஸையும் ஒன்று சேர்த்தி ப்ளஸ் மைனஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா என்னால் இன்னும் நம்மளுக்கு அவுட்புட் வருது, இல்லை நம்ம அப்படியே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எடுத்து கொடுத்தா என்ன அவுட்புட் வருது, அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கோல்டு ஸ்டார் எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா 400 வாட்ஸில் இருக்குது. இதுக்கு வாங்க ஃபஸ்ட் நம்ம பவர் லைன் கொடுத்துக்கலாம். பவர் லைன் கொடுத்து நமக்கு அவுட்புட்டு ஒவ்வொரு சேனல்லையும் என்ன அவுட்புட் வருது நம்ம பார்க்கலாம். அங்கே நம்ம எப்படி சொல்கிறேன், இதுக்கு லைன் எப்படி கொடுக்கலான்னு அங்கே பாருங்கள். எல்லு என்னு கிரவுண்டு மொத்தம் 3 பின் இருக்கும், 3 மைனஸ் இருக்கும், 3 ப்ளஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லு எண்ணில் மட்டும்தான் நீங்கள் கரண்ட் லைன் மெயின் லைன் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஒயர் எதுவும் டச் ஆகாத மாதிரி நல்லா நீட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி வச்சு நட்டை டைட் பண்ணி விட்ருங்க, நமக்கு டைட் ஆகிடும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கரண்ட்லேருந்து அதாவது மெயின்லேருந்து வர லைனை எல்ஐ எண்ணில் பாருங்கள். எல்ஐ எண்ணில் நம்ம லைன் கொடுத்தாச்சு. இப்போ என்னன்னா இந்த கிரவுண்டை நீங்கள் கொடுக்கணும், அதை ஃப்ரீயாக எம்டியாக விட்ருங்க. 3 மைனஸ் இருக்கும் பாருங்கள். 1 1 2 3 3 மைனஸு 1 2 3 3 ப்ளஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த எஸ்எம்பிஎஸை நம்ம ஆன் பண்ணி இந்த 3 இதுலேயும் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள் லைட் எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிமீட்டர் நம்ம டிசி வோல்ட்டில் வச்சு நமக்கு அவுட்புட்டு என்ன லைன் வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டிசி வோல்ட்டில் வச்சு நான் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸில் வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எதில் வேணால் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது பாருங்கள். 12.9 12.8 இந்த ரேஞ்சில் வருது. நீங்கள் எதில் வச்சிங்கனாலுமே அதே அவுட்புட்டு தான் வரும் பாருங்கள். 3 ப்ளஸ்லேயும் வச்சுட்டேன் பாருங்கள், ஒரே அவுட்புட்டு தான் வருது. அதே நான் மைனஸில் வைக்கிறேன் பாருங்கள், அதே 12.9 இந்த வோல்ட்டு மட்டும் தான் வருது. நமக்கு வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்னா 3லேயுமே காமனான அவுட்புட்டு தான் நமக்கு வருது. பார்த்தீங்களா, 12.8 12.9 இந்த டிஃப்ரெண்ட் தான் வருது. நமக்கு 3லேயுமே காமனாக தான் வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3ஐயும் லூப்பிங் அடித்து அதுலேருந்து என்ன அவுட்புட் வருது நம்ம போட்டு பார்க்கலாம். வாங்க. லூப்பிங் அடிக்கிறதுக்கு நான் வயர் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி லூப்பிங் அடிக்கணும்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லூப்பிங் பண்ணிக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஒரு மைனஸ்லேருந்து இன்னொரு மைனஸுக்கு லைன் கொடுத்துட்டு அந்த மைனஸை நம்ம டேரெக்டாக வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள். இது ஒரு மைனஸுங்களா. அதே மாதிரி தான் ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸையும் லூப்பிங் பண்ணிட்டு இன்னொரு ப்ளஸ்லேருந்து டேரெக்டாக நம்ம லைன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை லூப்பிங் பண்ணதில் நம்ம அவுட்புட் என்ன வோல்ட் வருதுன்னு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். வாங்க. டிசி வோல்ட் வச்சு நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்சி நமக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லூப்பிங் பண்ணதில் நமக்கு அவுட்புட்டு என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லூப்பிங் பண்ணதில் 1 வோல்ட்டு, அதாவது 13, அதே தான் சேம் கிடைக்குது. 13 போயிட்டு வேணால் வருது, 13 ஸ்டேபிளாக கிடைக்கல. அதே 12.9 வோல்ட்டு கிடைக்கிது பாருங்கள். 13 போகல, நமக்கு 13 போயிட்டு வந்துடுது. ஆனால் ஸ்டேபிளாக ஒரே இதாக கிடைக்கல. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான் அதிகபட்சமே. பார்த்தீங்களா, நீங்கள் தனித்தனியாக மைனஸு ப்ளஸ்ஸு கொடுத்தாலுமே ஒரே வோல்ட்டு தான். நீங்கள் 3மே லூப்பிங் பண்ணி நீங்கள் கொடுத்தாலுமே ஒரே வோல்ட்டு தான் நமக்கு அவுட்புட் வருது. அதனால் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் பிக்சலை பொறுத்தளவுக்கு ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு வேலையை நம்ம சீக்கிரம் குறைச்சிட்டு கம்மியாக ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் மட்டும் கொடுத்து நம்ம டக்குன்னு லைன் கொடுக்கலாம். நம்ம வீணாக போட்டுக்கிட்டு வயரு கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லூப்பிங் பண்ணி போட்டு டைம் வேஸ்ட்டு நமக்கு. பாருங்கள், உங்களுக்கு நான் மல்டிமீடியா செக் பண்ணி காமிச்சிட்டேன். இதே மாதிரி பிக்சலில் நீங்கள் போட்டிங்கனாலும் 20 கட்டுக்கு மேலே போனாலே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் குறையும். அது வேணால் நம்ம யூசேஜில் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறோம், ஓகேங்களா. 20 கட்டுக்கு மேலே போனாலே நமக்கு பிரைட்னஸ்ஸு குறையும் இந்த 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸில். நீங்கள் அதிகமாக பிக்சலில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 700 ஆம்ஸ் 1000 ஆம்ஸ்னு போட்டுக்கலாம். அந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா. மற்றபடி இதில் லூப்பிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் சும்மா டைம் வந்தால் நீங்கள் உட்காந்து பண்ணிட்டுக்கலாம், ஓகேங்களா. மற்றபடி லூப்பிங் பண்ண கரண்ட் அதிகமாக வரும் அப்படிலாம் இது இல்லை. சேம் எல்லாத்துலேயுமே ஒரே வோல்ட்டு தான் வரும். தனித்தனியாக லைன் கொடுத்தாலும் ஒரே வோல்ட்டு தான். நீங்கள் 3லேயுமே ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்து கொடுத்தாலும் ஒரே வோல்ட்டு தான். இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு லைட்டு ஒன்று எரிய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மைனஸுக்கு மைனஸு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு ஒரு கட்டு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எரியுது பார்த்தீங்களா. பாருங்கள், வீடியோ நல்லா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் வாங்கிட்டு ஒரு சில என்ன பண்ணிங்கன்னா 1 கட்டு 2 கட்டு 3 கட்டுன்னு எரிய விடுவாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுனா, இந்த பிக்சலுக்கான வோல்டேஜ் வந்து நமக்கு 12 வோல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் மல்டிமீட்டரில் 13 வோல்ட்டு போகுது. அந்த மாதிரி 13 வோல்ட்டு போகும்போது இது அதிக நேரம் எரியும் போது என்ன ஆகுனா, பிக்சலில் சூடு ஏறிச்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிக்சல் ஒவ்வொரு பல்பாக பீஸ் போயிடும். ஒரு பல்பு போணுச்சுன்னா அடுத்த லைனுக்கு அடுத்த பல்புக்கு நமக்கு கேண்டு போனால் அப்படி ஒரு கட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸுக்கு எத்தனை கட்டு சொல்கிறாங்களோ, குறைஞ்சபட்சம் எத்தனை கட்டு, அதிகபட்சம் எத்தனை கட்டு, அதை பொறுத்து நீங்கள் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண கற்றுக்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன் பாருங்கள். இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க புதுசாக நம்ம மைக் செட்டில் வரவங்களுக்கு, அதாவது வீட்டில் ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் ஏதோ போடாமல் ஆரம்பத்தில் போகாமல் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வந்து மெயின் லைனில் கொடுத்துருவோம். டேரெக்டாக கரண்ட்டு பவர் லைன்லேருந்து கொடுத்துருவோம் நம்ம எந்த ஒரு இதிலுமே. அப்போ வந்து என்னாகும், நமக்கு வோல்டேஜ் அதிகமானுச்சுன்னா பவர் சப்ளை உள்ளார போயிடும். ஏன்னா அந்த பவர் சப்ளைக்குள்ளார இவ்வளோ வோல்ட்டு தான் வரணும்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி வோல்ட்டு நமக்கு போச்சுன்னா பவர் சப்ளை போயிடும். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அப்புறம் பவர் சப்ளை வாங்கி போயிடுச்சு, ஒரு நாள் கூட எரியல, ஒரு ஃபங்க்ஷன் கூட வரல, எரியல அப்படின்னு. அது எதனால் அந்த ஃபால்ட் ஒன்று அந்த பவர் சப்ளையில் பாருங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்புட் வோல்டேஜ் பாருங்கள், ஏசி வோல்ட்டு 180க்கு கீழே போகக்கூடாது, 264 வோல்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, இன்புட் வோல்ட்டு ஏசி 180, அதுக்கப்புறம் 264 மேலே போணுச்சுனால இந்த பவர் சப்ளை அதோட வோல்ட் அதிகமாக போனால் அப்புறமேட்டு பவர் சப்ளை உள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடும். ட்ரான்ஸ்ஃபார்ம் போனாலும் நம்மளுக்கு பவர் சப்ளை வீணாக போயிடும், எடுக்காது. இதை வந்து என்ன போய் பண்ணுறாங்கன்னா, ப்ரோ எனக்கு வாங்கி ஒரு நாள் போச்சு, எனக்கு மாற்றி கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் இது நமக்கே வாரண்டி கேரண்டி வரதில்லை. நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம். வீட்டில் என்ன நீங்கள் கொடுத்துக்கலாம். கேரண்டி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஒரு மாதிரி டெப்லஸ் எல்லாம் வச்சுக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அதேமாதிரி அவுட்புட்டு பவர் பாருங்கள், 400 வாட்ஸ் 12 வோல்ட்டு 400 வாட்ஸ், ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சின்ன பவர் சப்ளை வாங்கிட்டு அதிக கட்டு போடக்கூடாது, அதிக பவர் சப்ளை வாங்கிட்டு நீங்கள் சின்ன கம்மி கட்டு போடக்கூடாது, புரியுதுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ தான் சொல்லலாம்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டிங்க, சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக்சல் எல்இடி லைட்டு உங்களுக்கு பவர் பாக்ஸு இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டா நம்ம ஸ்க்ரீன் நம்பருக்கு, அதாவது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த அங்கே ஏமாற்றிட்டாங்க இங்கே ஏமாற்றிட்டாங்க எனக்கு அமௌண்ட்டு போட்டு பொருள் இல்லை அப்படிலாம் நம்மக்கிட்ட இல்லை. உங்கள் அமௌண்ட்டு போட்டுட்டிங்கன்னா உங்கள் பொருள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும்னா அது எங்களோட சேஃப்டி நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.